டெல்லி காங்கிரஸ் மீண்டு வருமா? டெல்லி சட்டசபைக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி 70 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல், டெல்லியில் 70 தொகுதி இருக்குது, அதுக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் முக்கிய கட்சிகள் யாரும் தமிழர்கள் உள்ளிட்ட தென்னிந்தியாவை சேர்ந்த யாரையுமே வேட்பாளர்களாக நிறுத்தலை, அறிவிக்கலை. டெல்லியில் பொறுத்த வரைக்கும் படிப்பு மற்றும் வேலைக்காக கணிசமான எண்ணிக்கையில் தமிழ்நாடு, அதாவது தென்னிந்தியர்கள் அப்படி ஒரு பெருமளவில் வசிக்கிறாங்க. தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் கணிசமான எண்ணிக்கையில் டெல்லியில் வசித்தாலும் டெல்லி சட்டசபையில் எப்போதும் தென்னிந்தியர்களுக்கான பிரதிநிதித்துவம் சொற்பம்தான் அப்படிங்கிற நிலைமை தான் நீடிக்கிறது. 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் டெல்லி தொகுதியில் ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட வாஜ்பாய்க்கு எதிராக கேரளாவைச் சேர்ந்த ஸ்டீபன் காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அந்த தேர்தலில் வாஜ்பாய் வெறும் 5045 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற முடிந்தது. இதன் பின்னர் 1998இல் டெல்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட கேரளாவை சேர்ந்த மீரா பரத்வாஜ் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக நுழைந்தார். டெல்லி சட்டசபைக்குள் எம்எல்ஏவாக கால் பதித்த முதலாவது தென்னிந்தியர் மீரா பரத்வாஜ். இப்போ நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே கேரள விளையாட்டு வீரர் சிஜோ வர்கீஸ் வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பாஜக கட்சிகள் வடமாநிலத்தவருக்கு வாய்ப்புகளை வழங்கியிருக்காங்க. இது தவிர பீப்புள்ஸ் கிரீன் கட்சியிலிருந்து 60 வயது துளசிதரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இவர் துவாரகா தொகுதியில் போட்டியிடுகிறார். தமிழர்கள் கணிசமாக வாழக்கூடிய ஆர்கேபுரம் தொகுதியில் ராஷ்டிரிய மாணவ் கட்சியின் வேட்பாளராக சரவணன் போட்டியிடுகிறார். டெல்லி தொகுதியில் ராதிய ஜனசேனா கட்சி வேட்பாளராக டி நாகேஸ்வர் ராவ் களம் காண்கிறார். இப்படி சிறிய கட்சிகள் மட்டும்தான் தென்னகத்தை சேர்ந்தவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இந்நிலையில் டெல்லியில் காங்கிரஸின் நிலைமை தான் மோசமாக இருக்கிறது. 1998 முதல் 2013ஆம் ஆண்டு வரை 15 ஆண்டுகள் தொடர்ந்து டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சி நீடித்தது. ஆம் ஆத்மி வந்த பிறகு காங்கிரஸின் செல்வாக்கு சரிந்துவிட்டது. 2013ஆம் ஆண்டு டெல்லி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெறும் 8 இடங்களில் தான் வென்றது. அதன் வாக்கு சதவிகிதம் 24.6 விழுக்காடாக இருந்தது. 2015 சட்டசபை தேர்தலில் டெல்லியில் ஒரு இடத்தை கூட காங்கிரஸ் கைப்பற்ற முடியல. அதன் வாக்கு சதவிகிதமும் 9.7% சரிந்தது. 2020 சட்டசபை தேர்தலில் 66 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் அப்போதும் ஒரு இடத்திலும் வெல்ல முடியல. இந்த முறை குறைந்தது இரட்டை இலக்கத்தையாவது அடைந்துவிட முயற்சிக்கிறாங்க. இதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, ஹிமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுகு, கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், முன்னாள் முதல்வர்கள், துணை முதல்வர்களான பூபேஷ் பாகல், அசோக் கெலாட், சரண்ஜித் சன்னி, சச்சின் பைலட் அப்படின்னு பெரிய பட்டாளத்தையே டெல்லி தேர்தல் களத்தில் காங்கிரஸ் களமிறக்கி இருக்காங்க. டெல்லி வாக்காளர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.